வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் டெக் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக வந்து சாம்சங் S21 அல்ட்ரா அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபோன்ஸ் சாம்சங் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோனையும் ஐஃபோனில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபோன் iPhone 12 Pro Maxையும் கம்பேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 2020 உங்களுக்கு iPhone 12 சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியன்ட் ஆஃப் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. iPhone 12, iPhone 12 mini, iPhone 12 Pro, iPhone 12 Pro Max. இந்த 4 மொபைலுமே வந்து கிங் மொபைல்ஸில் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துருங்க. ஸோ இந்த 4 வேரியண்ட்லேயே இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான மொபைல், ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 12 Pro Max தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய கேமரா வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராவாக இருக்கும். 3 கேமரா இருக்கும் அண்ட் லிடார் சென்சார் அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஒரு சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த எடிட்டிங் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக செய்யப்பட்ட ஃபோனாக iPhone 12 Pro Max வந்து வந்தது. இப்போது ரீசெண்டாக ஜனவரி மந்தில் சாம்சங் வந்து S21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே இது ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட iPhone 12 Pro Maxோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கம்பெனிலுமே வந்து இருக்கிறதுலே இது காஸ்ட்லியஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 ஃபோனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சாம்சங் வாங்குறதா இல்லை ஐஃபோன் வாங்குறதா, ஆண்ட்ராய்டா இல்லை ஆப்பிளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து எங்கேயுமே கர்வ்டு பாடி இருக்காது, உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கார்னிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ஜாக இருக்கும். அதே நீங்கள் வந்து S21 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கர்வ்டு பாடி. அதே நேரத்தில் கேமரா வந்து என்னதான் எலிவேட்டட் ஆகிருந்தாலும் அது வந்து பாடிக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனை கீழே வைக்கிறீங்கன்னா சாம்சங் S21 அல்ட்ரா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. பட் உங்களுக்கு வந்து iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ராச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பாடி வைஸ் பார்த்தீங்கன்னா S21 அல்ட்ராவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மெட்டாலிக் கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா த லேட்டஸ்ட் வெர்ஷன் கார்னிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபோனுமே வந்து ஜாவ் ட்ராப்பிங் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 ஃபோனுமே வந்து சமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் நம்ம அப்பியரன்ஸ் பொறுத்து பார்க்கும்போது சாம்சங் S21 அல்ட்ராவும் சரி, iPhone Pro Maxும் சரி நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே வந்து எதுக்கு ஓட் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது ஃபோனுடைய முக்கியமான எலிமெண்ட் அதோடைய ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. என்னதான் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆண்ட்ராய்டையும் iOSையும் வந்து டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம வந்து இருக்கிறதுலே ஹை டெஃபினிஷன் கேம்ஸ், ஹை டெஃபினிஷன் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டவுன்லோடிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அப்லோடிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து எடுத்து தான் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்டில் வந்து சாம்சங் வந்து இருக்கிறதுலே த ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்குது. ஆப்பிளில் வந்து உங்களுக்கு iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோனிக் சிப் A14ஓட வருது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே லேட்டஸ்ட். உங்களுக்கு வந்து ஆப்பிள் வந்து ப்ராசஸர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து எக்ஸா கோர் இருக்குது, அதாவது 10 கோர் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய மல்டிபிள் ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். பட் நம்ம சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்டோ கோர் தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஆப்பிள் iPhone 12 Pro Max வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் அகெயின் இது வந்து நீங்கள் எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டிப்பாக மாறும். சில பெர்ஃபார்மன்ஸில் வந்து சாம்சங் வந்து நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம கேமராஸுக்கு வருவாங்க. ஸோ iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபோனாக இருந்தாலும் அதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 3மே வந்து 12 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து லிடார் சென்சார் அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட், இப்போ நீங்கள் தான் அந்த சப்ஜெக்ட்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார் தான் வந்து லிடார் சென்சார்.
ஸோ இந்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. iPhone 12 Pro Maxல நீங்கள் வந்து ஃபீச்சர் ஃபிலிமே எடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து S21 Ultra பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரைமரி கேமரா வந்து 108 மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 10 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது. அதே நேரத்தில் 12 Pro Maxலேயும் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்குது. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த லிடார் சென்சாரோட வர iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அன்கம்பேரபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்சங்கில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது சாம்சங்கில் இருக்கிற 4 லென்ஸையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு ஆங்கிளில் ஷூட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து டூயல் வீடியோ ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து முன்னாடியும் ஷூட் பண்ணலாம், பின்னாடியும் ஷூட் பண்ணலாம். அண்ட் சாம்சங் S21 Ultraவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். பட் 12 Pro Maxல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ கேமராஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து iPhone 12 Pro Maxும் சரி, S21 Ultraவும் சரி, ரெண்டுமே வந்து அதோடைய ஓன் வேல அது வந்து பெஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ வந்து செல்ஃபி கேமராஸ் பார்க்கலாங்க. ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S21 Ultraவில் 40 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. iPhone 12 Pro Maxல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு S21 Ultraவில் நீங்கள் வந்து டூயல் வீடியோ கால் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டூயல் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் தெரிவிங்க, பின்னாடி இருக்கிறவங்களும் தெரிவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர். இது வந்து iPhone 12 Pro Maxல இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து iPhone 12 Pro Maxல பார்த்தீங்கன்னா EIS இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அப்படின்னா அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும், ஷேக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ஐஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து மெகா பிக்சல் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது iPhone 12 சீரீஸில் அது மேக்ஸிமம் மெகா பிக்சலே பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். பட் எப்போவுமே வந்து ஒரு கேமராவோட கிளாரிட்டி, அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து மெகா பிக்சல்ஸில் மட்டும் இல்லை, அந்த லென்ஸ் வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுது, அந்த லென்ஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ ஐஃபோன் வந்து மெகா பிக்சல் கம்மியாக இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணுற சென்சார்ஸ், அந்த லென்ஸோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து என்ன தான் கம்மி மெகா பிக்சலாக இருந்தாலும், நீங்கள் வேறு கம்பெனியில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஒரு 108 மெகா பிக்சல் இருந்தாலும் வந்து ஐஃபோனுடைய அவுட்புட் வந்து அதை விட நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக தான். இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. S21 Ultra பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி பேக்கப்போட வருது. iPhone 12 Pro Max பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3687 mAh பேட்டரி பேக்கப்போட வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு iPhone 12 Pro Maxல பேட்டரி பேக்கப் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். iPhone 12 Pro Maxுடைய பவருக்கும் அதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஒரு நாளுக்கு கம்மியாக தான் நிற்கும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறீங்க, கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா ஆஃப் டே வரைக்கும் தான் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 to 50% வந்து 30 minutesல ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து S21 Ultra பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து S21 Ultra தான் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இது இல்லாமல் மற்ற பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S21 Ultraவில் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாம்சங் பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக சாம்சங் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு இவங்க தான் வந்து குளோபலி வந்து கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு மேஜரான ஒரு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 2 கம்பெனிஸுமே சர்டிஃபை பண்ண ஒரு ஆப் தான் வந்து சாம்சங் பே. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்ஸே யூஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் டேப் பண்ணி எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 12 சீரீஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, அதுக்கு பதிலாக ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக நினைப்போம் ஃபேஸ் அன்லாக் வந்து சாதாரண ஃபோன்ஸ்லேயே இருக்கும், அது மாதிரி தானே இதுவும் அப்படின்னு நினைப்போம். பட் ஐஃபோனில் இருக்கிற ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வைக்கிற அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து பயோமெட்ரிக்ஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் கேமராவில். அதுதான் வந்து ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஃபேஸ் ஐடி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தேவையில்லை அப்படிங்கிறனால தான் வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஆப்பிளோட வர எல்லா பேக்கேஜஸுமே வரும். சிரி இருக்குது. அண்ட்
ஃபைனலாக வந்து அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வந்து ஹை பட்ஜெட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கலர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சாம்சங் S21 அல்ட்ராவும் சரி, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸும் சரி, ஐஃபோன் யூஸ் பண்ணி பிடிச்சவங்க, iOS பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து iOS தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக S21 அல்ட்ரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து அதோட செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாராவது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஃபோன்லேருந்து நீங்கள் வரும்போது S21 அல்ட்ராக்கு வரலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா த பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.